நேற்று நம்ம சிஎஸ்கே அணி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக 211 ரன்னை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம். அதே போல் கடைசி ஓவரில் கூட வெற்றியின் டார்கெட்டாக 17 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. அந்த ரன்னை கூட கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியை டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் இந்த இரண்டுமே கடைசியாக நடக்காமல் போயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த மேட்ச்சில் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பையர்கள் ஐபிஎல் விதி மீறலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் இந்த ஆட்டம் செயல்பட்டிருக்கு. அதனால் லக்னோ அணி அவங்களுடைய வெற்றி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு 2 புள்ளிகள் மீண்டும் பாயிண்ட்ஸ் டேபிளில் தரத்துக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தற்போது உருவாகிட்டு இருக்கு. இதில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 211 அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுமே கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிடுவாங்க, இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இரண்டாம் பாதியில் ஓரளவுக்கு டியூ ஃபேக்டர் வந்த போதும் நம்ம சிஎஸ்கே அணி கண்டிப்பாக மேட்ச்க்குள்ளே தான் இருந்தாங்க, மேட்சை விட்டு வெளியே போகல. இப்படி இருக்க கடைசி ஓவரில் 17 ரன்கள் தேவைப்பட்டிருந்தப்ப கூட சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்தது. இப்படி இருக்க கடைசி ஓவரில் முதல் 2 பந்துக்கு ஸ்டோய்னிஸ் 10 ரன் எடுத்துட்டாரு. ஆனால் 3வது பந்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நோ பால் முஸ்டபிசுர் ரஹ்மான் அவர் வீசினதா சொல்லி பால் என்னமோ பவுண்டரிக்கு போயிருந்தாலும் அந்த பாலுக்கு நோ பால் அப்படிங்கிற முடிவை அம்பையர் கொடுத்துருந்தாங்க. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் அப்படிங்கிற மாதிரி வர அந்த பாலையும் ரொம்ப ஈஸியாக ஸ்டோய்னிஸ் பவுண்டரி அடித்து இந்த ஆட்டத்தில் ஈஸியான வெற்றியை லக்னோ அணிக்கு தேடி கொடுத்துட்டாரு. ஆனால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா முன்னதாக ஆர்சிபி அணிக்கும் கேகேஆர் அணிகளுக்கும் இடையே நடந்திருந்தப்ப அந்த மேட்ச்சில் விராட் கோலி அவருக்கு ஹைட்டு நோ பால் தரத்துக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அம்பையர்கள் ஹைட் நோ பால் தரலை, அதுக்கு பதிலாக விராட் கோலி அவருக்கு அவுட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ இப்படி இந்த 2 விஷயத்தையும் தற்போது ரசிகர்கள் ஒப்பிட்டு முன்னதாக விராட் கோலி அவருக்கு மட்டும் அந்த பால் குட் பால் அப்படின்னு அறிவிச்சுட்டு ஆட்டத்தினுடைய ரிசல்ட் தெரிய வேண்டிய இந்த பரபரப்பான முக்கியமான கட்டத்தில் எதுக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கு மட்டும் நோ பால் கொடுத்து லக்னோ அணிக்கு சாதகமாக இந்த இடத்துல அம்பையர்கள் செயல்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை ரசிகர்கள் இப்போ கோபமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் மட்டும் நேற்று கிடையாது. நேற்று ஜடேஜா அவர் போலிங் பண்ண 8வது ஓவரில் கூட பார்த்தீங்கன்னா லைனை அழகாக ஜஸ்டில் மிதிச்சு தான் ஜடேஜா அவர் போலிங் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பாலுக்கும் நோ பால் அப்படின்னு அம்பையர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி லக்னோ ஆர்சிபி அணிக்கு எதிராக விளையாண்டுருந்தப்ப இதை விட போலர் லைனை மிதிச்சு காலை எடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு குட் பால் ஃபேர் டெலிவரி அப்படின்னு அம்பையர்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜடேஜாவுக்கு நோ பால் கொடுக்காம இருந்திருந்தா அந்த இடத்துலையும் சிஎஸ்கே அணிக்கு ஓரிரு ரன்கள் மீதம் ஆகியிருக்கும். அதே போல் கடைசி ஓவர்லையும் அந்த பாலை நோ பால்னு அறிவிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டத்துடைய ரிசல்ட் ஏதோ ஒரு வகையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அம்பையர்கள் ஏற்படுத்தி கொடுக்காம சிஎஸ்கே அணிக்கு எதிராக தான் கம்ப்ளீட்டாக இந்த மேட்ச்சில் அம்பையர்கள் செயல்பட்டிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் முழுக்க முழுக்க அம்பையர்கள் தரப்பில் இருந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மேட்சாக தான் நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள், இந்த 2 டெலிவரி சிஎஸ்கேக்கு சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இந்த ஆட்டத்தினுடைய வெற்றியை ரத்து பண்ணிட்டு சிஎஸ்கே அணிக்கு தான் அந்த 2 புள்ளியை தரணும் அப்படின்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் தற்போது இந்த 2 புகைப்படங்களையும் வெளியிட்டு சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய கருத்து என்ன? இந்த 2 டெலிவரியும் ஒருவேளை சிஎஸ்கே அணிக்கு சாதகமான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தாலும் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்க முடியுமா, இல்லை அப்படியே கரெக்டான டெலிவரி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம சிஎஸ்கே தோற்று தான் போயிருப்பாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.